வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்திலிருந்து கால்கோள் காதையை இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த கால்கோள் காதை சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய 30 காதைகளில் 26வது காதையாக அமைஞ்சிருக்கு. இது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய 3 காண்டங்களில் 3வது காண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய வஞ்சி காண்டத்தில் தான் இந்த கால்கோள் காதை அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது. இந்த கால்கோள் காதை அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தா, கற்பில் சிறந்த அந்த கண்ணகி சேரனுடைய நாட்டில் அந்த மலையின் மேலே அந்த வேங்கை மரத்தடியிலிருந்து உயிர் துறக்கிறாள். இதை கேள்விப்பட்ட அந்த சேர அரசன் என்ன நினைக்கிறாருன்னா, கண்ணகிக்கு ஒரு சிலை வடிக்க ஆசைப்படுறார். அப்போது அதற்காக என்ன பண்ணுறாருனா, கண்ணகி தெய்வத்துக்கு சிலை செய்கிறதுக்கு இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்த நிகழ்ச்சியை சொல்கிறதுனால தான் இதற்கு கால்கோள் காதை அப்படின்னு பெயர் ஏற்பட்டதாக குறிப்பிடுறாங்க. எதற்காக அந்த சேர அரசன் செங்குட்டுவன் இமயமலைக்கு போய் கல் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சான் அப்படிங்கிறதுக்கு காரணம் உண்டு. அதையெல்லாம் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த மன்னன் அரியணையில் உட்காந்துருக்கிறான் செங்குட்டுவன், அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறான். அப்போது பறை அறிவிக்கிறாங்க. அந்த பறை அடித்து முடித்த உடனே செங்குட்டுவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த தொண்டு தொட்டு அவங்க முன்னோர் அமர்ந்து ஆட்சி பண்ண அந்த அரியணை மேலே அமர்றான். அப்போ பெருமைக்குரிய அந்த ஜோதிடன், ஆற்றல் மிக்க அமைச்சர்கள், படைத்தலைவர்கள் அவங்க எல்லாருமே அரசனை வாழ்த்துறாங்க. மன்னன் வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு அவங்களுக்குரிய இடத்துல முறைப்படி உட்கார்றாங்க. அப்போது பெருமையும் ஆற்றலும் மிக்க படைத்தலைவர்களை எல்லாம் பார்த்து உயர்ந்தோங்கிய வெண்கொற்ற குடையினையும் வலிமையும் உடைய செங்குட்டுவன் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இமயத்திலிருந்து இங்கு வந்த முனிவர்கள் என்னிடம் இப்போது சொன்ன ஒரு செய்தியை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆரியரசர்களினுடைய பழிச்சொற்களை நாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்த பழிச்சொல் சேர அரசனான எனக்கு மட்டும் அல்ல, என்னை போலவே சோழ அரசனுக்கும் பாண்டிய அரசனுக்கும் அது ஒரு இகழ்ச்சியை தர்ற மாதிரி இருக்குது. வடநாட்டு மன்னர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தென் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் போர் செய்து வடக்கு இருக்கக்கூடிய எங்களை ஜெயிச்சு இமயத்தில் வில், புலி, கயல் அந்த சேர சோழ பாண்டியர்களுக்கான அந்த சின்னங்களை பொறித்த காலத்தில் எம்மை போன்ற வலிமைமிக்க முடிமன்னர் இந்த வடநாட்டில் இல்லை. அதனால தான் அவங்க அந்த சேர சோழ பாண்டியர் தங்களுக்குரிய அடையாள சின்னங்களை இங்கே பதிச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு அந்த வடநாட்டு மன்னர்களாக இருக்கக்கூடிய கனகரும் விஜயனும் இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இது தமிழினத்திற்கு அவமானம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்ணகிக்கு சிலை வெடிக்கிறதுக்காக வடநாட்டுக்கு கல் எடுக்க போகிறேன். அப்போது அங்கே போய் கனக விஜயருடைய அந்த முடி அணிந்த அந்த தலையின் மீது அந்த பத்தினி கடவுளான அந்த கண்ணகிக்கு உருவம் எழுதறதுக்கு ஒரு கல்லை ஏற்றி கொண்டு வருவது என்னுடைய வாளினுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் அந்த வாள் சும்மா திரும்பாது. அப்போது அந்த தமிழனை அசிங்கப்படுத்தின காரணத்தினால அந்த வடநாட்டுக்கு நான் போயே தீர்வேன் அப்படின்னு அந்த மன்னன் அறிவிக்கிறான். அப்போ உடனே அந்த நேரத்தில் அங்கே இருந்த சில பேர் சொல்கிறாங்க, அரசன் நோக்கி, பயந்தவங்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய பேராற்றல் மிக்க அண்ணலே, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அந்த ஆரிய அரசர்கள் பார்த்திங்கன்னா அந்த சோழ அரசனை பற்றியும் பாண்டிய அரசனை பற்றி வேணால் சொல்லியிருப்பாங்க, உங்களை பற்றி அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்கே இருந்த அந்த ஜோதிட நிறுவனம் எந்திரிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, 12 ராசிகளில் நிற்கக்கூடிய அந்த கோள்களினுடைய நிலையை கற்று திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் எனப்படக்கூடிய 5 அங்கங்களையும் நன்கறிந்த அந்த ஜோதிடன் எழுந்திரண்டு என்ன சொல்கிறான், அரசே உனக்கு எங்கே போனாலும் வெற்றி கிடைக்கும், உனக்கு வெற்றி கிட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, தன்னுடைய வாள், குடை அதையெல்லாம் வடதிசை நோக்கி புறப்பட செய்க அப்படின்னு கட்டளையிடுறான். அப்போ அரசன் ஆணையிட்டதும் அவனோட சேர்ந்து படை பரிவாரங்களெல்லாம் கிளம்புறாங்க. அப்புறம் எண்பேராயம், ஐம்பெருங்குழு என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டமெல்லாம் கிளம்புது. அதே மாதிரி யானைப்படை, அந்த மாதிரி எல்லா படைகளுமே அப்படியே கிளம்ப ஆரம்பிக்குது. அப்போ அந்த அரசன் என்ன பண்ணுறான்னா, அந்த கொற்றவை கோயிலுக்கு பக்கத்தில் வர்றான். அங்கே அந்த குற்றமில்லாத அந்த வஞ்சிப்பூ மாலையையும் பனம்பூ மாலையையும் அந்த செங்குட்டுவன் அணிந்து கொள்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த பனம்பூ அப்படிங்கிறது சேரருடைய அடையாள மாலை. அதே மாதிரி சோழருக்கு பார்த்திங்கன்னா ஆத்திப்பூ, பாண்டியருக்கு பார்த்திங்கன்னா வேப்பம்பூ. அந்த பனம்பூவை மட்டும் சூடுறது மட்டும் இல்லாமல் வஞ்சிப்பூவையும் சூடிக்கிறான். அது எதற்காக அப்படின்னா, படை எழுச்சியினுடைய அடையாளம். அதாவது எதிரிகளை அழிக்கிறதுக்கு போகிறதுக்காக, அந்த நாட்டை கைப்பற்ற போகிறதுக்கான அடையாளமாக அதை சொல்கிறாங்க. அப்போது இதையெல்லாம் மன்னன் அணிஞ்சுக்கிட்டு பெருஞ்சோறாகிய விருந்தை அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த அரசன் என்ன பண்ணுறான்னா, ஒரு யானையின் மேலே ஏறி போகிறான். அப்போ போகும்போது என்ன பண்ணுறான்னா, சிவன் கோயிலில் போய் வணங்குறான்.
அந்த சிவன் கோயிலில் போய் அங்கே வணங்கக்கூடிய அந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, செங்குட்டுவன் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார் இல்லையா பத்மநாப சுவாமி திருமால், அவனுடைய பிரசாதத்தை கொண்டு வந்து செங்குட்டுவனை போற்றுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அப்போது அந்த மன்னன் என்ன பண்ணுறாருனா சிவபெருமானை வணங்குகிறார். அதற்கப்புறம் சில பேர் அங்கே திருமாலினுடைய பிரசாதத்தை கொண்டு வந்து செங்குட்டுவனுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்குறார், அதை வாங்கி சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அப்படியே கிளம்பி போகிறாரு. அப்போது நாடகத்தில் நடிப்பாங்க இல்லையா, அந்த பெண்கள்லாம் வாழ்த்துறாங்க. அந்த அரசன் அந்த செங்குட்டுவன் தன்னுடைய அந்த வஞ்சி நாட்டை வந்து நீங்கி போகிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், தன்னுடைய படைகளோடு சேர்ந்து அந்த வடக்கு நோக்கி அப்படியே அந்த அரசன் வந்து போய்கிட்டே இருக்கிறான். அப்போது அந்த நேரத்தில் வானத்தில் உழவக்கூடிய முனிவர்கள் அவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்த்துகிறார்கள். அதாவது இந்திரனை போல் செல்வம் பெற்று இந்த பெருநிலத்தினை ஆளக்கூடிய சேரனை சென்று காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து கூட முனிவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிற செய்தி இங்கே சொல்கிறாங்க. அந்த மன்னனை வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் ஆடுவாங்க இல்லையா கூத்தர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடல் சூழ்ந்த உலகத்தை ஆளக்கூடிய சேர பெருமான் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொங்கண கூத்தர், கொடுங்கரு நாடர் இவங்கெல்லாம் வர்றாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மன்னரை வாழ்த்துகிறார்கள். அப்புறம் குடகர்கள் வருகிறார்கள். குடகர்கள் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க வர்றாங்க. அவங்களும் பாடல்களை பாடுறாங்க. அப்புறம் துதி பாடுவாங்க இல்லையா, மன்னனை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஓவர்கள் அவங்களும் அங்கே வந்தாங்க. போர் தொழிலை வெற்றியோடு முடித்து வீரவாளை உடையவனான சேரர் பெருமான் நீடூழி வாழ்வானாக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாருங்க. இப்படி தன்னை யாரெல்லாம் புகழ்ந்து பாடினாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல பொன்னும் பொருளும் இந்த அரசன் வழங்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வழங்கிட்டு தான் அவங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் சஞ்சயன் எல்லாம் வர்றான். சஞ்சயன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, சேரன் செங்குட்டுவனுடைய அவையில் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கக்கூடியவன். வாயிற்காவலர்கள் வந்து செங்குட்டுவனை நோக்கி மிக உயர்ந்த விற்கொடியும் செங்கோலும் உடைய வேந்தர் பெருமானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாடக மகளிர் 102 பேர், இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய 208 பேர், 96 வகையினுடைய பாசாண்ட சமய சாத்திரங்களை கற்றுத்தேர்ந்த நகை வேளம்பர் 100 பேர், தாமரை அரும்பு போல மொட்டுக்களை உடைய பெரிய தேர்கள் 100, வீரமும் களிப்புமுடைய 500 யானைகள், அதுக்கப்புறம் 16,000 குதிரைகள், வேறு எந்த பக்கமும் கண்டறியாத வடதிசை வளங்களை உடையனவும் பொருள்களுடைய பெயர், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழகு செய்யப்பட்ட 20,000 வண்டிகளும், இதோட சஞ்சயனை தலைவனாக கொண்ட அந்த தலைப்பாக அணிந்து சட்டையிட்ட தலைவர் 1000 பேரும் அந்த வாயிலில் வந்து காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த வடநாட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ அந்த நேரத்தில் சஞ்சயன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நம்முடைய நட்பாக இருக்கக்கூடிய கண்ணர் அவங்கெல்லாம் வந்து பேசுனாங்க, நீங்கள் வந்து கண்ணகிக்கு கல் எடுக்கணும் அப்படின்னா அதை நாங்களே கொண்டு வந்து தந்திருப்போம்ல, கங்கையாற்றில் அதில் நீராட்டி நாங்களே கொண்டு வந்து தந்துடுவோம். ஆனால் கடல் சூழ்ந்த உலகை ஆளக்கூடிய இந்த அரசன் எதற்காக வரணும், தேவையில்லாமல் அப்படி எதுக்காக வரணும் அப்படின்னு நூற்றுவர் கண்ணர் சொன்ன செய்தியை அந்த சஞ்சயன் தெரிவிக்கிறார். அப்போது அதுக்கு மன்னன் சொல்கிறாரு, நான் போகிறது கல் எடுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, பாலகுமாரன் மக்களான கனகனும் விஜயனும் தங்களுடைய நாவினை காக்காமல் ஒரு விருந்தில் தமிழருடைய வலிமையை அறியாமல் புதிய வேந்தரோட கூடி அருந்தமிழருடைய ஆற்றலை இகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்கள அழிக்கிறதுக்காகத்தான் போகிறம வழியே, மற்றபடி அந்த கல் எடுப்பது அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த நிலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கப்புறம் போகிறாங்க. அங்கே தென்னர்கள் நிறைய திரைப்பொருள் கொடுக்குறாங்க. ஒரு வழியாக செங்குட்டுவன் என்ன பண்ணுறாருன்னா வடநாடு நோக்கி போகிறான். அங்கே அந்த வழியில் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சேரன் செங்குட்டுவனுக்கு தன்னாலான அந்த வரிப்பொருளை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வழியாக அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய போர் நடக்குது, கனக விஜயர்களோட போர் நடக்குது. அப்போ உத்தரன், விசித்திரன், உருத்திரன், பைரவன், சித்திரன், சிங்கன், தனுத்திரன், சிவேதன் அப்படிங்கிற வடதிசை வேந்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தென்னகத்து தமிழனுடைய ஆற்றலை யாமும் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனக விஜயரோட சேர்ந்து அவங்களும் போர் செய்ய வர்றாங்க. அப்போ அது கேட்ட செங்குட்டுவன் என்ன பண்ணுறான்னா, உணவு தேடி வேட்டைக்கு புறப்பட்ட சிங்கம் யானைகளுடைய அந்த சிங்கம் யானைகளின் பெருங்கூட்டத்தை கண்டதும் அது மேலே எப்படி பாயுமோ அந்த மாதிரி அந்த எதிரிகள் மேலே எல்லாம் பாய ஆரம்பித்து அவர்களை வெல்ல ஆரம்பித்தான் அந்த சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கும் அப்படியே புழுதி பறக்குது.
அந்த பேய்கள் எல்லாம் கூட கழிச்சுதுன்னு சொல்கிறாங்க. பேய்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் கொண்டாடுது. ஏன்னா அவங்களுக்கு உணவு கிடைக்கும் இல்லையா? அந்த போர்க்களத்தில் இறந்து போன அந்த வீரர்களுடைய உடலைத்தான் அந்த பேய்கள் வந்து சாப்பிடும். அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தும்பை சூடிட்டு போகிறான் அரசன். அந்த தும்பை பூ எதற்காக சூடுவான்னா, அந்த எதிரிகள்கிட்ட தன்னுடைய வலிமையை காட்டுவதற்காக தும்பை பூவை சூடி போகிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் போய் ஒரு யமன் மாதிரி போய் அவங்க எல்லாத்தையும் அழிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் கனக விஜயரை மட்டும் உயிரோடு வச்சுட்டு பெரும்பாலானவங்களை கொன்று விடுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, அந்த கனக விஜயர்கள் தலையில் தான் என்ன பண்ண முடியும், அந்த கண்ணகிக்கான அந்த கல்லை இமயமலையிலேருந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் இல்லையா? அந்த சபதம் போட்டு வந்ததுக்காக அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதற்காக அந்த கனக விஜயர்கள் தலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கல்லை கொண்டு வந்து ஏற்றி அந்த அரசன் என்ன பண்ணுறான்னா அப்படியே படிப்படியாக கொண்டு வர்றான். அந்த போர்க்களத்தில் அந்த முடிசூடி அந்த மன்னனுடைய தலைகளை அடுப்பாக கொண்டு அதை யானையினுடைய தலையாகிய தாலியை வைத்து அந்த அந்த ஊனாகிய அந்த சோறெல்லாம் அந்த பேயினங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு சூழலில் இந்த அரசன் என்ன பண்ணுறான்னா, இந்த கனக விஜயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தலையில் வைத்து அப்படியே அந்த கல்லை வந்து கொண்டு வர்றான். அப்போ வடதிசை மறையனை பாதுகாத்து ஓமகுண்டத்தில் அந்த 3 தீயை அவியாது அந்த பாதுகாத்து பெரிய அருள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்தணரை போற்றி காப்பீராக அப்படின்னு காற்று போல் விரைந்து செல்லக்கூடிய தன் தூதரை அழைத்து அவங்க மூலமாக தன் படையினருக்கெல்லாம் அறிவிக்க செய்தான். அதுக்கப்புறம் செங்குட்டுவன் அமைச்சனும் படைத்தலைவனுமான வில்லவன் கோதையோட அந்த போரினை வென்று முடித்த அந்த படை மரவர்கள் பலரையும் ஏவி அந்த இமயமலையில் போய் ஒப்பற்ற பத்தினி தெய்வமாகிய கண்ணைக்கு திருவுரு அமைக்க வேண்டி கல்லை பெயர்த்து எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அந்த கனக விஜய தலையில் அந்த கல்லை வைக்கிறது. இந்த காதையில் பார்த்திங்கன்னா அந்த கல் பெயர்த்துட்டு வர்றதோட இந்த காதையில் வந்து அந்த செய்தி வந்து நிறைவடையுது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான்னா, அந்த கனக விஜய தலையில் அந்த கல் வைத்து கொண்டு வரதெல்லாம் அந்த அடுத்த காதையில் வருது. நீர்ப்படை காதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் அமையுது. அந்த கண்ணைக்கான அந்த கல்லை கொண்டு போய் கங்கையில் நீராட்டுறது, அதுதான் நீர்ப்படை காதை. அது அடுத்த காதையில், அதாவது 27வது காதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செய்திகள் தான் நாம் இதில் பார்த்துருக்கோம். அப்போ இந்த கனக விஜயரை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மன்னனுடைய முதன்மையான நோக்கம். அதோடு சேர்ந்து கண்ணகிக்கான அந்த சிலை, அந்த படிவத்தை உருவாக்குறதுக்கான கல்லும் இமயமலையிலிருந்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த 2 நோக்கங்களும் தான் இந்த அரசனை போர் செய்வதற்காக வடநாட்டுக்கு அனுப்பியது அப்படிங்கிற செய்தி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கனக விஜயர்கள் தமிழ்நாட்டவர்களை வந்து கொஞ்சம் இழிவாக பேசிட்டாங்க. அதாவது எங்களுடைய முன்னோர்கள் கொஞ்சம் சரியாக இல்லை, அதனால தான் சேர சோழ பாண்டியர் வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, இங்கே அவங்களுடைய சின்னங்களை அந்த வில், அதுக்கப்புறம் புலி, அதுக்கப்புறம் மீன், இந்த சின்னங்களை எல்லாம் பொறிச்சிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இருந்திருந்தால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுங்கிற மாதிரி சவால் விட்டதன் காரணமாகத்தான் அந்த மன்னன் கோபம் கொண்டு அந்த சேர மன்னன் தன்னுடைய படைகளை திரட்டிட்டு போய் அந்த எதிரிகளை வந்து தோற்கடித்தான் அப்படிங்கிற செய்தியை நாம் இந்த கால்கோள் காதை மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம். நன்றி. இது வந்து ஒரு சுருக்கமான செய்தி தான் சொல்லியிருக்கிறேன். இதில் முழுமையான செய்தி இல்லை, சுருக்கமாக இதில் எல்லாமே சொல்லியிருக்கோம். நன்றி. வணக்கம்.